Taste the Daily. இனி எப்போதும் திமுக ஆட்சிக்கு வராது. நடைபெற இருக்கும் சட்டமன்ற தேர்தல்தான் திமுகவிற்கு இறுதி தேர்தல் என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி திட்டவட்டம். 2021 சட்டமன்ற பொதுத் தேர்தலின் போது திமுக கொடுத்த வாக்குறுதிகளில் 4 1 பங்கை கூட நிறைவேற்றவில்லை எனவும் விமர்சனம். எப்பொழுதும் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி தமிழகத்தில் வராது. இந்த தேர்தலோட இறுதி தேர்தல் திமுக கொடுக்கப்பட்ட வாக்குறுதி 2021 சட்டமன்ற பொதுத் தேர்தல் போது திமுக அறிவிக்கப்பட்ட தேர்தல் அறிக்கையில் 4 1 பங்கு தேர்தல் அறிக்கை கூட நிறைவேற்றப்படவில்லை. தமிழ்நாட்டில் அனைத்து தரப்பு மக்களும் போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் நிலையில் தமிழ்நாடை போராட்ட களமாக இருப்பதாக அதிமுக பொதுச் செயலாளர் விமர்சனம். ஆசிரியர்கள், செவிலியர்கள், தூய்மை பணியாளர்கள், மருத்துவர்கள் என அனைத்து தரப்பு மக்களும் திமுக அரசின் மீது வெறுப்பில் இருப்பதாக பேச்சு. எல்லா தரப்பு மக்களும் போராட்டத்தில் இறங்கிவிட்டார்கள். அரசு ஊழியர் ஒரு பக்கம் போராட்டம், செவிலியர் ஒரு போராட்டம், பகுதி ஆசிரியர் ஒரு பக்கம் போராட்டம், இடைநிலை ஆசிரியர் ஒரு பக்கம் போராட்டம், டாக்டர் ஒரு பக்கம் போராட்டம், சத்துணவு அமைப்பாளர் ஒரு பக்கம் போராட்டம். இன்று தமிழகம் முழுவதும் போராட்ட களம் மாறிட்டது. எங்க பார்த்தாலும் போராடி கொண்டிருக்கிறார் மக்கள். அந்த அளவுக்கு மக்களுடைய வெறுப்பை சம்பாதித்த அரசு திமுக அரசு. அதனால் இந்த தேர்தலோடு மக்கள் திமுகவுக்கு விடை கொடுத்து விடுவார்கள். மொழிப்போர் தியாகிகள் தினத்தை ஒட்டி தமிழுக்காக உயிர் நீத்த தியாகிகளுக்கு வீரவணக்கம் செலுத்துவதாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி அறிக்கை. சங்கத்தில் வளர்ந்து சரித்திரங்கள் பல படித்து சீரிழமை கொண்டு விளங்கும் நம் உயிருக்கு நேராம் செந்தமிழர் தாயாம் அன்னை தமிழை காக்க தன்னுயிர் நீத்த மொழிப்போர் தியாகிகளுக்கு வீரவணக்கம் என உருக்கம். பெரம்பலூர் மாவட்டம் திருமாந்துறை டோல்கேட் அருகே பிரபல ரவுடி வெள்ளைக்காளியை அழைத்துச் சென்ற போலீசார்கள் மீது பட்டப்பகலில் நாட்டு வெடிகுண்டு வீசியதுடன் அரிவாளால் வெட்டி 10 பேர் கொண்ட கும்பல் வெறிச்செயல். தமிழகத்தில் வன்முறையே இல்லை என சட்டமன்றத்தில் ஸ்டாலின் பேசி சில மணி நேரத்திலேயே காவல்துறையினர் மீது கொலைவெறி தாக்குதல் நடந்துள்ள நிலையில் ஸ்டாலின் ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு சீரழிந்திருப்பதற்கு இந்த தாக்குதலை சாட்சி என பொதுமக்கள் விமர்சனம். பெரம்பலூரில் காவல்துறையினர் மீது நாட்டு வெடிகுண்டு வீசி கொலைவெறி தாக்குதல் நடத்திய கும்பல் டோல்கேட் வழியாக காரில் தப்பி செல்லும் சிசிடிவி காட்சிகள் வெளியாகி பரபரப்பு. காவலர்களை தாக்கிவிட்டு காரில் பறந்த கும்பல் கடலூர் மாவட்டத்தில் காரை விட்டுவிட்டு தப்பி சென்ற நிலையில் காவலர்களுக்கே பாதுகாப்பில்லாத ஆட்சியில் சாமானியர்களுக்கு எவ்வாறு பாதுகாப்பு இருக்கும் என கேள்வி. சட்டமன்றத்தில் பொம்மை முதல்வர் ஸ்டாலின் தன் முதுகை தட்டிக்கொண்டு பெருமை பேசி வந்த நேரத்தில் பெரம்பலூர் சுங்கச்சாவடி அருகே காவல்துறை வாகனம் மீது மர்ம நபர்கள் சிலர் நாட்டு வெடிகுண்டுகளை வீசியுள்ளனர். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி அறிக்கை. பல்வேறு வழக்குகளில் தொடர்புடைய வெள்ளைக்காளி என்ற ரவுடியை விசாரணைக்காக அழைத்துச் செல்லும்போது நடந்த இந்த கொடூர சம்பவத்தில் பாதுகாப்பிற்காக வந்த 4 காவலர்கள் படுகாயமடைந்து மருத்துவமனையில் அனுமதி என செய்திகள் வருகின்றன. குற்ற செயல்களில் ஈடுபடுவோருக்கு காவல்துறையை பார்த்தோ இந்த அரசை பார்த்தோ கிஞ்சித்தும் அச்சமில்லை என்ற நிலைத்தான் இருப்பதாக அதிமுக பொதுச் செயலாளர் அறிக்கை. சட்டம் ஒழுங்கை சந்தி சிரிக்க வைக்கும் நிலையில் ஆட்சி சக்கரத்தை ஏனோ தானோ என்று சுழற்றி வரும் முதலமைச்சர் ஸ்டாலின் இந்த சம்பவத்திற்கு யார் மீது பழிபோட போகிறார் என்று தெரியவில்லை. காவல்துறையை தன்னிச்சையாக செயல்பட அனுமதிக்காத ஸ்டாலினை வன்மையாக கண்டிப்பதாகவும் தனது அறிக்கையில் குறிப்பிட்ட புரட்சி தமிழர். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி முன்னிலையில் பன்னீர் ஆதரவாளரான தர்மர் அதிமுகவில் இணைந்தார். சென்னை ராயப்பேட்டையுள்ள புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் மாளிகையில் ராமநாதபுரம் மாவட்ட கழக செயலாளர் முனியசாமி ஏற்பாட்டில் பன்னீர் ஆதரவாளர்கள் பலர் அதிமுகவில் தங்களை இணைத்துக் கொண்டனர்.
சென்னை ராயப்பேட்டையில் உள்ள புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் மாளிகையில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமியை சந்தித்த ஒருங்கிணைந்த இந்திய குடியரசுக் கட்சி பொதுச் செயலாளர் குணசேகரன் தனது நிர்வாகிகளுடன் அதிமுகவிற்கு ஆதரவு தெரிவித்தனர். ராணிப்பேட்டை மேற்கு மாவட்ட கழக செயலாளர் சுகுமார் ஏற்பாட்டில் புரட்சி தமிழரின் தலைமை ஏற்று 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு முழு ஆதரவு அளித்துள்ளனர். சென்னை பசுமைவழிச்சாலையில் உள்ள செவ்வந்தி இல்லத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி முன்னிலையில் அதிமுக வர்த்தகர் அணி செயலாளர் சீத செல்லப்பாண்டியன் தலைமையில் திமுக, தேமுதிக உள்ளிட்ட மாற்றுக் கட்சிகளைச் சேர்ந்த 50க்கும் மேற்பட்டோர் அதிமுகவில் இணைந்தனர். விடியாத திமுக அரசின் எதிர்ப்பை எதிரொலிக்கும் பிரதான எதிர்க்கட்சியான அதிமுகவின் வளர்ச்சிக்கு பெருகி வரும் ஆதரவை இந்த இணைப்பு காட்டுகிறது. நாடு முழுவதும் 45 இடங்களில் நடைபெற்ற 18வது ரோஜ்கர் மேளாவில் 61,000 பேருக்கு பணி நியமன ஆணைகளை காணொலி மூலம் வழங்கினார் பிரதமர் மோடி. இளைஞர்கள் தங்களுக்கு வழங்கிய நியமன கடிதங்களை தேசத்தை கட்டி எழுப்புவதில் பங்கேற்பதற்கான அழைப்பாக கருத வேண்டும் என பிரதமர் அறிவிப்பு. காவல்துறையினர் மீது நாட்டு வெடிகுண்டு வீசப்பட்டுள்ள சம்பவத்தை கண்டித்துள்ள பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் காவலர்கள் பாதுகாப்பையும் களவாடிய திமுக அரசு என விமர்சித்திருக்கிறார். துருப்பிடித்த இரும்பு கரத்தை கொண்டு மக்கள் பாதுகாப்பை செதில் செதிலாக சிதைத்தது மட்டுமல்லாது தற்போது சீருடை அணிந்த காவலர்களின் பாதுகாப்பையும் சூறையாடி தமிழகத்தை பேரளவில் நிறுத்தியுள்ள கேடுகெட்ட ஆட்சி என காட்டு. தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு சிறப்பாக இருப்பதாக சட்டப்பேரவையில் முதலமைச்சர் கூறிய சில மணி நேரங்களில் காவல்துறையினர் மீது நாட்டு வெடிகுண்டு வீசப்பட்டுள்ளது. சட்டம் ஒழுங்கை திமுக அரசு பாதுகாக்கும் லட்சணம் இதுதானா என பாமக தலைவர் அன்புமணி காட்டமாக கேள்வி. திமுக ஆட்சிக்கு வந்த நாளில் இருந்தே கொலை, கொள்ளை, குண்டுவீச்சு, காவல்துறை மீது தாக்குதல் நடத்துவது உள்ளிட்ட அனைத்து வகையான குற்றங்களும் அதிகரித்து விட்டன என பாமக தலைவர் அன்புமணி காட்டம். காவல்துறையை நிர்வகிக்கும் முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு அவரது துறையில் என்ன நடக்கிறது என்பதே தெரியாத அளவுக்கு திமுக ஆட்சி நிர்வாகம் சீரழிந்து கிடக்கிறது எனவும் காட்டம். பெரம்பலூர் அருகே காவல்துறை வாகனத்தின் மீது நாட்டு வெடிகுண்டு வீசி தாக்குதல் நடைபெற்ற சம்பவம் தொடர்பாக ஸ்டாலின் அரசுக்கு அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் கடும் கண்டனம். திமுக ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு முற்றிலும் சீர்குலைந்துள்ளதாகவும் காவல்துறைக்கு பாதுகாப்பில்லாத நிலைக்கு ஸ்டாலின் அரசின் அலட்சியமே காரணம் எனவும் சாடல். குடியரசு தினத்தை முன்னிட்டு 2026 ஆண்டிற்கான பத்ம விருதுகள் இன்று மாலை மத்திய அரசால் அறிவிக்கப்பட உள்ள நிலையில் தமிழகத்திலிருந்து யார் யார் தேர்வாகிறார்கள் என எதிர்பார்ப்பு. கலை, இலக்கியம், அறிவியல், சமூக சேவை, தொழில்துறை உள்ளிட்ட துறைகளில் சிறப்பான பங்களிப்பாற்றியவர்கள் சாதனையாளர்களுக்கு பத்ம விபூஷன், பத்மபூஷன், பத்மஸ்ரீ விருதுகள் வழங்கப்பட உள்ளன. சென்னை பெரம்பூர் அருகே 11 வயது சிறுமியிடம் பாலியல் அத்துமீறலில் ஈடுபட்ட நபர் போக்சோ வழக்கில் பிடிபட்டார். தலைநகரில் கூட பெண் குழந்தைகள் நிம்மதியாக நடமாட முடியாதபடி தமிழகத்தை சீரழித்ததை ஸ்டாலின் அரசின் சாதனை என மக்கள் வேதனை. தஞ்சாவூர் அருகே 16 வயது சிறுமிக்கு பாலியல் தொல்லையளித்த வழக்கில் போக்சோ சட்டத்தின் கீழ் 3 சிக்கினர். பெண் குழந்தைகளுக்கு பாதுகாப்பான சூழலை ஏற்படுத்தாத திறனற்ற ஆட்சிதான் அப்பா ஸ்டாலின் ஆட்சியா என பொதுமக்கள் சரமாரி கேள்வி. தென்காசி மாவட்டம் ரயில் நிலையத்தில் பெண் ஒப்பந்த பணியாளரிடம் தொலைபேசி மூலமாக பேசி பாலியல் தொல்லை கொடுத்த முதுநிலை பகுதி பொறியாளர்கள் பணியிட மாற்றம் செய்யப்பட்டனர். சட்டம் ஒழுங்கை பற்றி கண்டு கொள்ளாத திறனற்ற திமுக ஆட்சியில் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் தொடர்ந்து அதிகரித்து வருவதாக மக்கள் குற்றச்சாட்டு. ஓகேவா முடியுமா? இதோ அவ்வளவுதானே. அதான் இன்னும் ஞானி இன்னும் அவ்வளவுதான் மீட்டு இருக்கு.
வெள்ளை சஸ்பெண்ட் புரியலோ சஸ்பெண்ட் இல்ல டிஸ்மிஸ் தான் பண்ண போறேன். என்னது சஸ்பெண்ட் இல்ல டிஸ்மிஸ் தான் பண்ண போறேன். ஏக்கு ஒழுங்கா டியூட்டி பார்க்க மாட்டேன் அவ்வளவுதான். நான் டியூட்டி பாக்கலையா? என்ன டியூட்டி பாக்கல நானு? ஒரு இது ஒழுங்கா பார்க்க மாட்டேன். எல்லாரும் கம்ப்ளைண்ட் சொல்லிட்டு இருக்கு. சரி நான் ஒரு 6 தினம் இருக்கா சொல்லிட்டு சொல்லிட்டேன். அதுவும் கேட்க மாட்டேன். இல்லை ஒண்ணு அப்படி இருக்கு அவ்வளவுதான் கிட்டேன். நான் என்ன டியூட்டி பாக்கல. சென்னை ஆதம்பாக்கத்தில் பெண் உள்பட 2 பேரிடமிருந்து 2.5 கிலோ கஞ்சா சிக்கின. வடமாநில கஞ்சா வலையமைப்பு நகரில் தடையின்றி செயல்படுவது யாரின் அலட்சியம் என கேள்வி எழும் நிலையில் போதைப்பொருள் தடுப்பில் காவல்துறையின் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை தோல்வியடைந்திருப்பது வெட்ட வெளிச்சம். நாகை மாவட்டம் திருக்கண்ணாபுரம் பகுதியில் அரசால் தடை செய்யப்பட்ட 100 கிலோ போதைப் பொருட்கள் பிடிபட்டது. ஸ்டாலின் ஆட்சியில் பட்டி தொட்டி எங்கும் பரவி கிடக்கும் போதைப்பொருள் புழக்கத்தால் சீரழிந்தது தமிழகம். சேலம் மாவட்டம் மேச்சேரி பேருந்து நிலையத்தில் சட்டவிரோத மது விற்பனையில் ஈடுபட்ட திமுகவை சேர்ந்த மகன் மற்றும் அவரது தாயார் பிடிபட்டனர். இவ்வளவு காலம் சட்டவிரோத மது விற்பனையை கண்டுகொள்ளாத ஸ்டாலின் அரசு தற்போது பொதுமக்கள் கொடுத்த அழுத்தத்திற்கு அடிபணிந்துள்ளது. அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் அருகே தென்னவநல்லூரில் கஞ்சாவுடன் 3 இளைஞர்கள் சிக்கினர். நிர்வாகத்திறன் என்பது கொஞ்சமும் இல்லாத ஸ்டாலின் ஆட்சியில் கொஞ்சமும் பஞ்சமின்றி கஞ்சா புழங்குவதாக மக்கள் சாடல். ராமநாதபுரம் மாவட்டம் பாசிப்பட்டினம் கடற்கரையில் இலங்கைக்கு கடத்தி செல்லவிருந்த 1 கோடி ரூபாய் மதிப்பிலான 110 கிலோ கஞ்சா சிக்கின. ஸ்டாலின் மாடல் அரசு பொறுப்பேற்றதில் இருந்தே சில ஆயிரங்கள் துவங்கிய கஞ்சா கடத்தல் தற்போது கட்டுப்பாடின்றி கோடிக்கணக்கில் நடைபெறுவதால் இளைஞர்களின் வாழ்வு சீரழிவதாக பலரும் குற்றச்சாட்டு. திண்டுக்கல் மாவட்டம் பாலமரத்துப்பட்டி நிலப்பிரச்சினை காரணமாக 3 பெண்கள் அரிவாளால் தாக்கப்பட்ட கொடூரம். கும்பகர்ணனை விட கொடிய உறக்கத்தில் ஸ்டாலின் அரசின் காவல்துறை இருப்பதால் குற்றச்சம்பவங்களின் கூடாரமாக தமிழகம் மாறிய அவலம். வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அரசு மருத்துவமனை பணிகள் முடிந்து 8 மாதமான நிலையில் அதனை திறந்து வைக்காமல் பொழுதுபோக்கி வந்த விடியாத அரசு புரட்சி தமிழரின் போராட்ட அறிவிக்கும் பின் திறப்பு விழா தேதி அறிவிப்பு. 27ஆம் தேதி அதிமுக சார்பில் போராட்டம் நடத்தப்படும் என அறிவித்ததால் பயந்து போன ஸ்டாலின் அரசு 26ஆம் தேதி விழா நடக்கும் என அறிவித்திருப்பதாக மக்கள் விமர்சனம். இந்த ஆட்சியினுடைய அநியாயத்தை, இந்த கொடுங்கோல் ஆட்சியினுடைய அநியாயத்தையும் தட்டி கேட்கிற ஒரே தலைவர் எங்கள் பொதுச் செயலாளர் ஐயா எடப்பாடியார் அவர்கள் ஒருவர் மட்டும்தான். அவர் அறிக்கை விட்ட உடனே இப்பொழுது விறுவிறுப்பாக பணிகள் நடக்கிறது. ஆனால் அங்கே வெறும் காலி பெருங்காய டப்பா, உள்ளே மின் உபகரணங்கள் இல்லை, மருத்துவ உபகரணங்கள் ஏதும் இல்லை, மருத்துவர்கள் இல்லை, கூடுதல் மருத்துவர்கள் தேவை. இதை எப்படி செயல்படுத்தப் போகிறார்கள் என்று தெரியவில்லை. சேலம் மாவட்டம் ஆத்தூர் அருகே முன் விரோதம் காரணமாக 3 வரை கத்தியால் குத்தி கொலை செய்ய முயன்ற இளைஞர் அரசு பேருந்து மோதி பலி. சாலையில் எந்த அச்சமுமின்றி இருவர் மீது கொலைவெறி தாக்குதல் நடத்தும் போது அரசு பேருந்து வந்து மோதிய காட்சிகள் வெளியாகி பரபரப்பு. நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையத்தைச் சேர்ந்த ஏழை பெண்ணை வெளிநாடு அழைத்துச் சென்று கிட்னி எடுத்து மோசடி செய்த விவகாரம் அம்பலம். ஸ்டாலின் ஆட்சியில் கிட்னி திருட்டு கும்பலால் இன்னும் எத்தனை பேர் பாதிக்கப்பட்டுள்ளார்களோ என அச்சத்தில் தெரிவிக்கும் மக்கள், இது மக்களுக்கான ஆட்சி இல்லை, மாஃபியாக்களுக்கான ஆட்சி என விமர்சனம். திண்டுக்கல் காமராஜர் பேருந்து நிலையத்தில் நள்ளிரவில் அடையாளம் தெரியாத கும்பல் ஒன்று தனியார் பேருந்து ஓட்டுநர் மீது கொலைவெறி தாக்குதலில் ஈடுபட்ட கொடூரம். ரோந்து பணிகளில் அலட்சியம் காட்டும் காவல்துறையினரால் தனியார் பேருந்து ஓட்டுநருக்கு மண்டை உடைப்பு, பயணிகள் அலறி ஓட்டம் என போர்க்களமான பேருந்து நிலையம்.
செங்கல்பட்டு மாவட்டம் கிளாம்பாக்கம் பேருந்து முனையத்தின் நடை மேம்பால கட்டுமானத்தில் வடிவமைப்பு மீறல்கள் வெளிச்சத்திற்கு வந்துள்ளன. படிக்கட்டுகள், சாய்வு தளங்கள், தூண் இணைப்புகளில் குறைபாடு காரணமாக பொதுமக்கள் பாதுகாப்பு கேள்விக்குறியான நிலையில் ஆய்வு அறிக்கையுடன் CMDAவுக்கு புகார் சென்றும் நடவடிக்கை மந்தம். சென்னை தண்டையார்பேட்டை அருகே அரசு மருத்துவமனையில் பிறந்த பச்சிளம் குழந்தை கடத்தப்பட்டு 4 லட்சம் ரூபாய்க்கு விற்கப்பட்ட நிலையில் கிருஷ்ணகிரியில் மீட்கப்பட்டது. கண்காணிப்பு தோல்வி மற்றும் தத்தெடுப்பு நடைமுறை தாமதம் ஆகியவை சமூக குற்றமாக மாறிய நிலையில் குழந்தை பாதுகாப்பில் காட்டிய அலட்சியத்திற்கு அரசு பொறுப்பேற்க தயங்குமா? குழந்தைகள் நல அமைப்புகள் கண்மூடி இருந்ததா என மக்கள் கேள்வி. சென்னை துறைப்பாக்கம் அருகே லாரி ஓட்டுநர் தாக்கி தங்க நகை மற்றும் பணம் பறித்த மூவர் சிக்கினர். அதிகரித்து வரும் வழிப்பறி கொள்ளையர்களை கட்டுப்படுத்தாததால் தோல்வியடைந்துள்ள ஸ்டாலின் அரசு மீண்டும் ஆட்சிக்கு வர நினைப்பது நியாயமா என மக்கள் சரமாரி கேள்வி. தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூரில் திமுகவின் தேர்தல் வாக்குறுதிப்படி பணி மேம்பாடு ஊதியத்தை நிலுவைத் தொகையுடன் வழங்க கோரி அரசு உதவி பெறும் தனியார் கல்லூரி ஆசிரியர்கள் போராட்டம். கடந்த 5 ஆண்டுகளில் 42 முறை போராட்டம் நடத்தியும் ஸ்டாலின் அரசு தேர்தல் வாக்குறுதி நிறைவேற்றாமல் வஞ்சித்து வருவதாக ஆசிரியர்கள் குற்றச்சாட்டு. பொய் வாக்குறுதி கொடுத்து ஆசிரியர்களை தொடர்ந்து ஏமாற்றி வரும் திமுக அரசை கண்டித்து வருகிற 3ஆம் தேதி வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட உள்ளதாக ஆக்டோஜியோ அமைப்பு அறிவிப்பு. ஆசிரியர்கள், தூய்மை பணியாளர்கள், செவிலியர்கள், களப்பணியாளர்கள், கறிக்கோழி பண்ணையாளர்கள் என அனைத்து தரப்பினரையும் போராட வைத்த பெருமை ஸ்டாலின் அரசை சாரும் என மக்கள் விமர்சனம். தமிழக காங்கிரஸ் கட்சியின் 71 மாவட்ட தலைவர்கள் நியமனத்தில் மேலிட விசாரணை என்ற பெயரில் நாடகம் நடந்துள்ளதாக குற்றச்சாட்டு. முக்கிய நிர்வாகிகளின் பரிந்துரையில் பெரும்பாலானோர் பதவி பெற்றதால் நீண்ட காலமாக கட்சிக்கு உழைத்த தொண்டர்கள் கடும் அதிருப்தி. காஞ்சிபுரம் அரசு மருத்துவமனையில் மருத்துவர்கள் மற்றும் செவிலியர்களின் பற்றாக்குறையால் முறையான சிகிச்சை பெற முடியாமல் பொதுமக்கள் கடும் அவதி. விடியாத திமுக அரசின் சுகாதாரத்துறை அமைச்சர் மாசு மருத்துவமனைகளில் காலி பணியிடங்களை இல்லை என கொஞ்சம் கூட கூச்சமே இல்லாமல் பேசுவதாக மக்கள் குற்றச்சாட்டு. கடலூர் மாவட்டம் ஸ்ரீமுஷ்ணம் அருகே கானூர் கிராமத்தில் நெல் கொள்முதல் நிலையத்தை திறந்துவிட்டதாக விளம்பரம் தேடிய விடியாத திமுக அரசு அங்கு நெல் கொள்முதல் செய்யாததால் விவசாயிகள் கடும் அவதி. மழை தொடரும் என அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் 1000 மூட்டைக்கு மேல் நெல்லை தரையில் கொட்டி வைத்து காத்திருக்கும் விவசாயிகள் செய்வதறியாது திகைப்பு. நாகை மாவட்டம் வேதாரண்யத்தில் அரசு பேருந்து ஓட்டுநர் முகத்தில் பெப்பர் ஸ்ப்ரே அடித்துவிட்டு தாக்குதல் நடத்திய கும்பலால் பரபரப்பு. பேருந்து நிலையத்திற்கு எதிரே காவல் நிலையம் இருந்தும் துளியும் அச்சமின்றி வன்முறைகள் அரங்கேறும் அளவில் ஸ்டாலின் ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டுள்ளதாக மக்கள் சாடல். 3 பேர் அடையாளம் தெரியாத நபர்கள் என்னை பார்த்து முறைச்சாங்க. திடீர்னு அதில் ஒரு பையன் கட்டையா உள்ள ஆள் திடீர்னு பெப்பர் ஸ்ப்ரே எடுத்து கண்ணில் அடிச்சுட்டு என்ன அடிச்சிட்டாங்க. 2 பேரும் சேர்ந்து அடிச்சுட்டு கூட்டம் கொண்டோன்னே திடீர்னு எஸ்கேப் ஆயிட்டாங்க. தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அருகே கந்துவட்டி மோசடியில் ஈடுபட்ட ஓய்வு பெற்ற ராணுவ வீரர் சிக்கினார். கந்துவட்டி கொடுமைக்கு சட்டம் இயற்றி காகிதத்தில் பறக்கவிட்ட திமுக ஆட்சியும் காவல்துறையும் செயலற்று கிடப்பதால் கந்துவட்டி கொடுமைக்கு ஆளாகும் மக்கள். தனியார் பள்ளி கட்டண கட்டுப்பாடு என்ற பெயரில் பெற்றோர் பிரதிநிதித்துவத்தை காட்டி அரசு தப்பிக்க முயல்வதாக எழும் குற்றச்சாட்டு. கட்டண நிர்ணய குழுவில் உண்மையான அதிகாரம் பெற்றோருக்கு இல்லை. காலக்கெடு தளர்வு, நிர்வாக அலட்சியம், பள்ளிகளுக்கு மறைமுக ஆதரவு என விமர்சனம் எழுகிறது. ஆட்சி முடிவடையும் இறுதி நேரத்தில் 5 புதிய அறிவிப்புகளை கண் துடைப்புக்காக வெளியிட்டு விளம்பரம் தேடும் பொம்மை முதல்வர் ஸ்டாலின். தேர்தலை கருத்தில் கொண்டு வாயால் வடை சுடும் அறிவிப்புகளை கண்டு மக்கள் ஏமாறுவார்கள் என கோமாளித்தனமாக திட்டமிடும் திமுக அரசு. மதுபான விற்பனையில் கோடிக்கணக்கில் வருவாய் ஈட்டும் டாஸ்மாக் நிர்வாகத்துக்கு காலி மது பாட்டில்களை திரும்ப பெறுவதில் என்ன சிரமம் என சென்னை உயர்நீதிமன்றம் கேள்வி. நீதிமன்றத்தில் உத்தரவாதம் அளித்துவிட்டு காலி மது பாட்டில்கள் திரும்ப பெறும் திட்டத்தை முழுமையாக அமல்படுத்த கால அவகாசம் கோருவது சரியல்ல எனவும் தமிழக அரசுக்கு நீதிமன்றம் கண்டனம்.
திருச்சியில் விடியாத அமைச்சர் தொகுதியில் ஜல்லிக்கட்டு போட்டி நடத்த தீயசக்தி அரசு முட்டுக்கட்டை போடுவதாக தமிழர் வீர விளையாட்டு மீட்புக் கழகம் பகிரங்க புகார். ஜல்லிக்கட்டு காளை வளர்ப்போருக்கு மாதம் 1000 ரூபாய் வழங்கப்படும் என தேர்தலில் அளித்த வாக்குறுதியையே நிறைவேற்றாமல் இப்போது புது அறிவிப்பு வெளியிட்டு திமுக அரசு ஏமாற்ற முயல்வதாகவும் சாடல். இந்த 1000 ரூபாய் கொடுக்கணுன்ற பெரிய விஷயம் நாங்க கேட்கல. நீங்க தான் தேர்தல் வாக்குறுதியில கொடுத்துருக்கீங்க. இந்த தேர்தல் வாக்குறுதியில ஜல்லிக்கட்டு காளைகள் வளர்ப்பவர்களுக்கு 1000 ரூபாய் நீங்க கொடுக்குறோன்னு சொன்னதன் அடிப்படையில தான் கிட்டத்தட்ட மதுரை, சிவகங்கை, காரைக்குடி, திருச்சி, புதுக்கோட்டை இந்த பக்கத்தில் இருக்க மாடு வளர்ப்புகள் எல்லாரும் உங்களுக்கு போன தடவை 2021 வாக்களிச்சாங்க. நீங்க அதை நல்லா கவனிச்சிருப்பீங்க. எல்லா இடத்துலையுமே அது ஒரு பெரிய வரவேற்பா இருந்துச்சு. ஆனா நீங்க செயல்படுத்தல. ஒவ்வொரு வருஷமும் நாங்க அதை கேட்டுக்கிட்டு தான் இருக்கிறோம். ஏன் எங்களுக்கு வரலன்றோம், வந்துருவோம். அதை பத்தி யாருமே பேசல. தமிழகம் முழுவதும் உள்ள வட்டார போக்குவரத்து அலுவலகங்களில் இருப்பிடம் காட்டும் கருவி பொருத்தாத 800க்கும் மேற்பட்ட கால் டாக்ஸி மற்றும் வேன்களை பதிவு செய்ய மறுப்பதாக தகவல். 20,000 ரூபாய் மதிப்புள்ள இருப்பிடம் காட்டும் கருவியை பொருத்த வழி தெரியாமல் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டிருப்பதாக கால் டாக்ஸி ஓட்டுநர்கள் வேதனை. ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தில் 22 கோடி ரூபாய் செலவில் புனரமைக்கப்பட்ட சேலம் குமரகிரி ஏரி திறந்து 10 நாட்களிலேயே கரைகள் சேதமடைந்த அவலம். கட்டண வசூலிப்பில் தீவிரம் காட்டும் திமுக அரசு விளம்பர நோக்கில் பாதுகாப்பும் தரமும் இல்லாத பணிகளை மேற்கொண்டு வருவதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. விமான நிலையம், மெட்ரோ, ரயில்வே வழித்தடம் என 3 முக்கிய போக்குவரத்து திட்டங்களும் கைவிடப்பட்டதால் தொழில் நகரான ஒசூர் வெறும் நகரமாக மாறிய அவலம். 5 ஆண்டுகளில் 5 லட்சம் கோடி கடன் வாங்கிய ஸ்டாலின் அரசு மாநிலத்தின் கட்டமைப்பு வசதிகளை உருவாக்க எந்த முயற்சியும் எடுக்காமல் வெறுமனே மத்திய அரசை குறை கூறியே காலத்தை ஓட்டி வருவதாக மக்கள் விமர்சனம். திருச்சி மாவட்டத்தில் உள்ள பிரசித்தி பெற்ற சமயபுரம் மாரியம்மன் கோயில் தைப்பூச விழா 2ஆம் நாளில் அம்மன் மரசிம்ம வாகனத்தில் எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சி. மகா தீபாராதனையில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வழிபாடு. காயங்களில் இருந்து ரத்தம் வெளியேறுவதை தடுக்க பயன்படுத்தப்படும் பிராக்லிம் களிம்பை முழு தர பரிசோதனை செய்த பின்னரே சந்தைப்படுத்தவும் விற்பனையில் இருப்பதை திரும்ப பெற கோரியும் மனு. விசாரணையை பிப்ரவரி 20ஆம் தேதிக்கு தள்ளி வைத்த சென்னை உயர்நீதிமன்றம் தமிழக சுகாதாரத்துறை மருந்து கட்டுப்பாட்டு இயக்குனர் ஆகியோர் பதிலளிக்க உத்தரவு. பிறந்த குழந்தைகளின் தொப்புள் கொடியில் மைக்ரோ பிளாஸ்டிக் துகள்கள் கண்டறியப்பட்டிருப்பது தாயின் தொப்புள் கொடியை கூட பிளாஸ்டிக் மாசுபடுத்தும் என்கிற உண்மையை உணர்த்தி இருக்கிறது. சூடான உணவுப் பொருட்களை பிளாஸ்டிக் கவர்கள், தட்டுகளில் வைத்து உண்பதால் உடலுக்குள் நுண்ணிய பிளாஸ்டிக் ஊடுருவது உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. பழம் தின்னும் வௌவால்கள் மூலம் மனிதர்களுக்கு பரவும் நிபா வைரஸ் தொற்றால் இந்தியாவில் 5 பேர் பாதிக்கப்பட்டிருப்பது உறுதி. இறப்பு ஏற்பட 40 முதல் 75% அதிக வாய்ப்புள்ளதாக உலக சுகாதார நிறுவனத்தால் அறிவிக்கப்பட்டுள்ள நிபா வைரஸ் மேற்கு வங்க மாநிலத்தில் 100 பேருக்கு பரவியிருப்பதாகவும் கண்டறிவு. 2014இல் 46,000 கோடி ரூபாயாக இருந்த பாதுகாப்பு தளவாட உற்பத்தி தற்போது 1.27 லட்சம் கோடி ரூபாயாக உயர்ந்துள்ளதாகவும் மத்திய இணையமைச்சர் பேச்சு. சிவகங்கை மாவட்டம் இலுப்பக்குடியில் மத்திய அரசு பணிக்கான ஆணை வழங்கும் நிகழ்ச்சியில் பேசிய மத்திய இணையமைச்சர் சந்திரசேகர் பெம்மாசானி பாதுகாப்பு துறையில் இந்தியா மிகப்பெரிய வளர்ச்சியை அடைந்துள்ளதாக பெருமிதம். மதுரை மாவட்டம் திருப்பரங்குன்றம் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயிலில் கோலாகலமாக நடைபெற்ற 6ஆம் நாள் தெப்ப திருவிழா. தங்க மயில் மற்றும் ரிஷப வாகனங்களில் வலம் வந்து அருள்பாலித்த சுவாமிகளை மனமுருக தரிசித்து வழிபட்ட பக்தர்கள். ஆந்திர மாநிலம் திருப்பதி ஏழுமலையான் கோயிலில் ரத சப்தமியையொட்டி சூரிய பிரபை 7 தங்க குதிரைகள் கொண்ட வாகனத்தில் வீதியுலா வந்த மலையப்பா சுவாமி. செவ்வண்ண மலர் மாலையுடன் பக்தர்களின் புடை சூழ பவனி வந்து அருள்பாலித்த மலையப்பா சுவாமியை கண் குளிர தரிசித்து மகிழ்ந்த பக்தர்கள். தேவதேவ கோவிந்தா, சூரியபிரப வாகனாரூட கோவிந்தா கோவிந்தா, ஸ்ரீனிவாச கோவிந்தா, வெங்கடாத்ரிவாச கோவிந்தா, ஸ்ரீனிவாச கோவிந்தா, ஸ்ரீ வெங்கடேச
தமிழகம், புதுச்சேரி பகுதிகளில் இன்று இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்பு. செங்கல்பட்டு, திருவண்ணாமலை, சேலம், நாமக்கல், கள்ளக்குறிச்சி, விழுப்புரம், கடலூர், தஞ்சாவூர் மற்றும் ராமநாதபுரம் ஆகிய மாவட்டங்களில் கனமழை பெய்யக்கூடும் எனவும் தகவல். PSLV C-62 ஏவுகணையின் 3ஆம் கட்டத்தில் ஏற்பட்ட திசை மாறால் மனித விண்வெளி பயணமான ககன்யான் திட்டத்தை எந்த வகையிலும் பாதிக்கவில்லை என விஞ்ஞானிகள் உறுதியளித்தனர். பாதுகாப்பு நடைமுறைகள் முழுமையாக செயல்பட்டதாகவும் தொழில்நுட்ப குறைபாடுகள் ஆய்வு செய்யப்பட்டு வருவதாகவும் அவர்கள் விளக்கினர். விண்வெளியில் தனி ஆய்வு நிலையம் அமைக்கும் பணியை தொடங்கியது இஸ்ரோ. 10,000 கிலோ எடை கொண்ட BAS எனப்படும் விண்வெளி ஆய்வு நிலையத்தின் முதல் பகுதியை 2028ஆம் ஆண்டு விண்ணில் ஏவ திட்டமிட்டுள்ளதாகவும் இஸ்ரோ தகவல். இந்தியாவில் நேரடி அந்நிய முதலீடுகள் 2025ஆம் ஆண்டில் 73% உயர்ந்து 4,30,000 கோடி ரூபாயாக உயர்ந்துள்ளது என ஐநா அறிக்கை. உற்பத்தி மற்றும் சேவை துறைகளில் மேற்கொள்ளப்பட்ட பெரும் முதலீடுகளே இந்த வளர்ச்சிக்கு காரணம் என தெரிவிக்கப்பட்டுள்ள நிலையில் இப்பட்டியலில் 3வது ஆண்டாக சரிவை சந்தித்துள்ள சீனா. ரஷ்யாவிடமிருந்து கச்சா எண்ணெய் வாங்குவதை இந்தியா கணிசமாக குறைத்துள்ள நிலையில் விரைவில் இந்தியாவுடன் வர்த்தக ஒப்பந்தம் ஏற்படும் என அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அறிவிப்பு. இந்தியாவில் இருந்து இறக்குமதி செய்யப்படும் பொருட்களுக்கான தற்போதுள்ள 50% வரி 25% குறைக்கப்படலாம் என அமெரிக்க நிதி அமைச்சர் ஸ்காட் பெசன்ட் தெரிவித்துள்ளார். எதிரிகளின் ரேடாரில் சிக்காத 6ஆம் தலைமுறை போர் விமானமாக கருதப்படும் F-47 அமெரிக்க விமானப்படையில் விரைவில் இணைய உள்ளதாக அந்நாட்டு அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தெரிவிப்பு. செயற்கை நுண்ணறிவு, ட்ரோன் தாக்குதல், அதிவேகமாக பறக்கும் திறன் கூடிய விமானங்களின் உலக இராணுவ சக்தியின் சமநிலையை மாற்றும் அபாய ஆயுதம் இதுவெனவும் தகவல். ஹிமாச்சல பிரதேச தலைநகர் சில்மாவில் எங்கும் வெண்பனி பரவியுள்ள நிலையில் யுனெஸ்கோ உலக பாரம்பரிய சின்னமான கால்கா சிம்லா பாதையில் பயணித்த ரயில் பயணிகள் மகிழ்ச்சி. பனி போர்த்திய பாதையானது அழகிய குளிர்கால அதிசயமாக மாறி சுற்றுலா பயணிகளை கவர்ந்து இழுக்கும் ரம்மியம். காங்கிரஸ் ஆளும் தெலுங்கானாவில் கிராமமாக 900 தெருநாய்கள் விஷ ஊசி மூலம் கொல்லப்பட்ட நிலையில் ஜக்தியால் மாவட்டத்தின் பெகதப்பள்ளி கிராமத்தில் மட்டும் 300 நாய்கள் கொல்லப்பட்ட கொடூரம். தெருநாய்களை கட்டுப்படுத்த திறனின்றி மனிதாபிமானமற்ற செயலில் ஈடுபட்ட காங்கிரஸ் அரசுக்கு பொதுமக்கள் மற்றும் விலங்கு நல உரிமை ஆர்வலர்கள் கடும் கண்டனம். கடந்த நிதியாண்டில் வெளிநாடுகளில் தப்பியோடிய குற்றவாளிகள் 71 பேர் கண்டறியப்பட்டு 27 பேர் இந்திய நாட்டுக்கு அழைத்து வரப்பட்டனர். சர்வதேச ஒத்துழைப்பு, தொழில்நுட்ப கண்காணிப்பு மற்றும் சட்ட நடவடிக்கைகளின் ஒருங்கிணைப்பால் இந்தியாவின் குற்றவியல் கண்காணிப்பு வல்லமை மீண்டும் நிரூபணம். இந்திய பெருங்கடல் முதல் பசிபிக் கடல் வரை அனைத்து நாடுகளுக்கும் சுதந்திரத்தையும் பாதுகாப்பையும் உறுதி செய்யும் இந்தியாவின் கடல்சார் ஒத்துழைப்பு அமைப்பில் இணைந்தது ஸ்பெயின். இவ்வமைப்பில் 25க்கும் மேற்பட்ட நாடுகள் இணைந்துள்ள நிலையில் உலக அரங்கில் இந்தியாவின் தலைமைக்கு உரிய அங்கீகாரம் கிடைத்துள்ளதாக நிபுணர்கள் கருத்து. கடும் பனிப்பொழிவு, கடும் குளிர் காரணமாக அமெரிக்காவில் இயல்பு வாழ்க்கை ஸ்தம்பித்துள்ள நிலையில் அந்நாடு முழுவதும் 8000க்கும் மேற்பட்ட விமானங்கள் ரத்து. 15 மாகாணங்களில் அவசர நிலை அறிவிக்கப்பட்டுள்ளதை அடுத்து பள்ளிகள் மூடல், மின்தடை ஏற்பட்ட நிலையில் அத்தியாவசிய பொருட்களுக்கு மக்கள் அலைமோதும் அவலம். ஈரானில் நடைபெறும் ஆட்சிக்கு எதிராக மக்கள் நடத்தும் போராட்டங்களை ஒடுக்குவதற்காக அரசு மேற்கொண்ட நடவடிக்கைகளால் சுமார் 5000க்கும் மேற்பட்டோர் உயிரிழப்பு. பல்கலைக்கழகத்தில் பாஸ்போர்ட் முடங்கி தாயகம் திரும்ப முடியாத சூழல் உள்ளதால் இந்திய தூதரகம் தலையிட்டு உரிய நடவடிக்கை எடுக்க மருத்துவ மாணவர்கள் கோரிக்கை. விலைவாசி உயர்வை எதிர்த்து ஈரானில் தீவிரமான மக்கள் போராட்டங்கள் தொடரும் நிலையில் வெளிநாட்டு தலையீட்டுக்கு அந்நாட்டு அரசு கடும் எச்சரிக்கை. போராட்டக்காரர்களுக்கு ஆதரவு தெரிவித்து அமெரிக்கா ராணுவம் மிரட்டல் விடுத்ததால் தாக்கினால் பதிலடி கொடுப்போம் என ஈரான் அரசு தலைமையகம் அறிவித்துள்ள நிலையில் பதற்றம் உச்சமடைந்துள்ளது. இந்தியா, நியூசிலாந்து அணிகளுக்கு இடையேயான 2வது T20 போட்டியில் கடும் பனிப்பொழிவால் சிறப்பாக பந்துவீச்ச இயலாமல் இரு அணி பவுலர்கள் திணறல். வெற்றி தோல்வியை போட்டியின் டாஸ் தீர்மானிக்கும் நிலைமை உள்ளதால் போட்டிகளை பகல் நேரங்களில் நடத்த இந்திய சுழற்பந்து வீச்சாளர் ரவிச்சந்திர அஸ்வின் வலியுறுத்தல். இந்தியா, நியூசிலாந்து அணிகள் இடையேயான 3வது T20 போட்டி அசாம் மாநிலம் கவுகாத்தியில் இன்று இரவு 7 மணிக்கு தொடக்கம். 5 போட்டிகள் கொண்ட தொடரில் 2-0 என்ற கணக்கில் இந்தியா முன்னிலை வகிக்கும் நிலையில் போட்டியில் வெற்றி பெற்று தொடரை கைப்பற்ற தீவிரம்.
நடிகர் ஜீவா நடித்துள்ள தலைவர் தம்பி தலைமையில் படம் கடந்த 15ஆம் தேதி வெளியாகி தற்போது வரை 25 கோடி ரூபாய் வசூல் செய்து சாதனை. இப்படம் இந்தியில் ரீமேக் ஆக உள்ளதாக படத்தின் தயாரிப்பாளர் கண்ணன் ரவி அறிவிப்பு.